திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். மனம் புகுந்தான் உலகேழு மகிழ, நிலம் புகுந்தான் நெடுவானிலம் தாங்கி, சினம் புகுந்தான் திசை எட்டும் நடுங்க, வனம் புகுந்தான் ஊர் வடக்கென்பதாமே. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நாம் மனம் புகுந்தான் உலகு ஏழும் மகிழ என்று தொடங்கும் பாடலை காணப்போகிறோம். 7 உலகங்களும் மகிழும்படியாக சிவன் ஜீவர்களின் உள்ளத்தில் புகுந்தான். வானுலகை தாங்குவதற்காக அவன் நிலத்தில் புகுந்தான். 8 திசைகளும் நடுக்கம் கொள்ளும் வண்ணம் அவன் சினத்தில் புகுந்தான். வனம் புகுந்த அவன் ஊர் இருப்பது எங்கே? வடக்கு திசையில். மனம் புகுந்தான் உலகு ஏழு மகிழ என்று தொடங்குகிறார். சிவபெருமான் முதலில் தனது அடியவர்கள், அதாவது யோகிகள் அனைவரின் மனதிற்குள் புகுந்து விட்டான். அவருடைய வருகையினால் 7 உலகங்களும், அதாவது உடம்பிலுள்ள சக்கரங்களும் மகிழ்ச்சி அடைந்தன. உள்நோக்கு என்றால் என்ன? யோக சாதனையால் ஈசனை தன் நெஞ்சில் தரிசிக்கும் போது உள்ளம் தெளிவுற்று பேரின்பம் அடைகிறது. அவன் நிலத்திலும் பூமியிலும் நிறைந்திருக்கிறான். அவன் நெடிய வானத்தையும், வானம் என்றால் ஆகாயம், நிலத்தையும் தாங்கி காப்பவன். வெளிநோக்கு என்ன? சிவனே இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் தாங்கி நிற்கும் சக்தியாகவும் எங்கும் நிறைந்த பரம்பொருளாகவும் இருக்கிறான். அவன் அசுரர்கள், தீய சக்திகள் மீதும் அறியாமை மீதும் சினம் கொண்டான். அவனது ஆவேசத்தால் என்ன ஆகிறது? 8 திசைகளும் நடுங்கின, அதாவது அறியாமையின் இருள் அகன்றது. உயிர்களின் அறியாமை, பந்தம் ஆகியவற்றை நீக்கும் போது அங்கே ஒரு பேரதிர்ச்சி, உணர்வு புரட்சி ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சிவன் காட்டில் என்றால் மயானத்தில் அல்லது தில்லைவனத்தில் என்று இருக்கலாம், வாசம் செய்பவன். அவனுடைய இருப்பிடம் அனைத்து உலகங்களுக்கும் தலைமையாய் விளங்கும் வடக்கே இமயமலை அல்லது கைலாசம் அமைந்துள்ளது. இந்த வடக்கின் திசை என்பது யோகத்தில் உள்ள சுழுமுனை நாடியை குறிக்கிறது. அந்த சுழுமுனை வழியாகவே சிவன் குடிக்கொண்டிருக்கும் சகசிராரத்தை அடைய முடியும். சுருக்கமாக சொன்னால், சிவன் ஒரு புறம் அண்ட சராசரங்களையும் தாங்கும் பரம்பொருளாகவும் தீயதை அழிக்கும் உக்ரமூர்த்தியாகவும் விளங்குகிறான். மறுபுறம் அவன் யோகியின் மனத்தினுள் புகுந்து அனைத்து உலகங்களும் மகிழ அருள் புரியும் குருவாகவும் விளங்குகிறான். எனவே எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருளை மனத்தால் பற்றுதலே முக்திக்கு சிறந்த வழியாகும். பண்டை காலத்தில் உத்ரன் என்றொரு முனிவர் இருந்தார். அவர் இமயமலைக்கு வடக்கே உள்ள பகுதிகளில் வாழ்ந்து சிவபெருமானின் சக்தியை பற்றி ஆழமாக சிந்தனை செய்து வந்தார். கடவுள் எங்கே இருக்கிறார்? ஏன் என்னை காப்பதில்லை என்று அவர் மனம் கலங்கியது. ஒரு நாள் அவர் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்து விட்டார். தன் மனத்தை ஒருமுகப்படுத்தி உலக பந்தங்களை அறுக்க முயன்றார். அவர் தியானத்தின் போது ஒரு ஆழமான காட்சியை உணர்ந்தார். மனம் புகுந்தான். தனது நெஞ்சின் உள்ளே ஒரு பேரொளி நுழைவதைப் போல உணர்ந்தார். அந்த ஒளி உள்ளே சென்றதும் அவருடைய 7 ஆதார சக்கரங்களும், அதாவது உலகு 7ம் மகிழ்ச்சியில் விழித்து கொண்டன. நிலம் தாங்கினான். பிறகு அந்த காட்சியை விரிந்து விட்டது. அவர் தனது மனக்கண்ணின் கண்ட ஒளி நிலத்தையும் வானையும் தாங்கி நிற்கும் எல்லையற்ற சக்தியாக இருந்தது. பிறகு அந்த காட்சியின் ஓரத்தில் உலகே நடுங்க வைக்கும் சினத்துடன் தீய சக்திகளை அழிக்கும் ஒரு நடராஜரின் உருவத்தை கண்டார். அந்த ஆவேசம் எல்லா திசைகளிலும் இருந்த அசுரத்தன்மையை நீக்கிவிட்டது. கடைசியில் அந்த பேரொளி வடிவம் மெல்ல சுருங்கி வடதிசையின் உச்சி போல தோன்றும் ஒரு மலை சிகரத்தை, அதாவது கைலாயத்தை தன் இருப்பிடமாக கொள்வதை பார்த்தார். இந்த தரிசனத்தின் மூலம் உத்ரன் ஒரு பேருண்மையை உணர்ந்தார். அது என்ன? சிவபெருமான் வெளியில் 7 உலகங்களையும் தாங்கி தீயவற்றை அழிக்கும் பிரபஞ்ச நாயக்கனாக இருக்கிறார். அதே சமயம் அவர் யோகியின் மனதிற்குள் நுழைந்து அவனது பந்தங்களை நீக்கி அருள் பாலிக்கிறார். வடக்கின் உச்சியில் இருக்கும் அந்த பரம்பொருளை தனது மனத்தின் உச்சியிலேயே, அதாவது சகசிராரத்தில் தரிசிக்க முடியும் என்பதை இது விளக்குகிறது. இந்த அனுபவத்திற்கு பிறகு உத்தரன் உள்முக பயணத்தை மேற்கொண்டார். சிவனை தன் மனதுள்ளேயே உணர்ந்து பேரின்பம் அடைந்தார். மனம் புகுந்தான் உலகு 7 மகிழ, நிலம் புகுந்தான் நெடு வானிலம் தாங்கி, சினம் புகுந்தான் திசை எட்டும் நடுங்க, வனம் புகுந்தான் ஊர் வடக்கென்பது ஆமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.